ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மதுரை மகள். தம்ப்நெயில் பார்த்த உடனேவே தெரிஞ்சிருக்கும் இது என்னன்னு சொல்லிட்டு. இது கொத்தமல்லி யோட தண்டு. ஸோ இப்போ கொத்தமல்லி ஒரு கட்டோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30-35 இந்த மாதிரி வந்து சேல் ஆகுது நம்ம இருக்க ஏரியாவை பொறுத்து. பட் எப்படி இருந்தாலும் சமையலுக்கு கொத்தமல்லி ரொம்ப முக்கியங்கிறதுனால ஒரு 10 ருபீஸ் 20 ருபீஸ்க்காச்சும் நம்ம கொத்தமல்லி கண்டிப்பாக வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது இலை மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இலைக்கிட்ட இருக்க ஒரு சின்ன சின்ன தண்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ரசத்துக்கோ சட்னிக்கோ எதுக்குனாலும். பட் நான் இன்றைக்கி எடுத்திருக்க தண்டு பார்த்திங்கன்னா அந்த வேர் தவிர இருக்க ஃபுல் தண்டுமே வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நான் வந்து சட்னி வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். நானும் இந்த சட்னி வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த தண்டு மட்டும் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறேன் இந்த சட்னி. ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கொத்தமல்லி தண்டை வச்சு மட்டுமே சட்னி ப்ரிப்பேர் பண்ணுறது எனக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நார்மலாக நம்ம சட்னியோ ரசமோ எதை வச்சாலும் கொத்தமல்லி அந்த இலை பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன தண்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். பாதி பேர் கொத்தமல்லி மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன். பட் கொத்தமல்லி பக்கத்தில் இருக்க அந்த சின்ன சின்ன தண்டு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நானும் அந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் சட்னி ரசமெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பட் முழு தண்டு, அந்த வேர் தவிர இருக்க முழு தண்டு வச்சு சட்னி ப்ரிப்பேர் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். டேஸ்ட் எப்படி வரப்போகுதுன்னு எனக்கும் தெரியாமல் தான் நான் சட்னி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பேன் வந்து ஹீட் ஆகும். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகும். அதுக்கடுத்து ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கவும் ஃப்ரை ஆகவும் பார்த்திங்கன்னா ஒரு பழுத்த சின்ன சைஸ் தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணி லைட்டாக வந்து வதக்கிக்கலாம். யூஸ்வலாக நம்ம சட்னி எப்படி நார்மலாக சட்னி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வந்து நான் ப்ரொசீஜர் வந்து பண்ணேன். ஸோ இந்த வெங்காயம் தக்காளி வதக்குனது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5 வத்தல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், காரத்துக்கு தகுந்த மாதிரி. உங்களுக்கு காரம் ஒன்று எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஒரு தடவை வதக்கிட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 பல் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வதக்கிட்டு இருக்க கேப்பில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தண்டை வந்து நல்லா ஒரு 3-4 டைம்ஸ் வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம அந்த வேர் தவிர இருக்க ஃபுல் தண்டு தான் எடுக்க போகிறோம். அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டா மண் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கணும். ஏன்னா நார்மலாக நம்ம கொத்தமல்லி இல்லை புதினா அந்த மாதிரி வந்து சட்னிக்கு நம்ம ஆட் பண்ணும்போது அது போட்ட உடனேவே லைட்டாக வதங்கிடும். ஸோ நம்ம உடனே வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது தண்டுங்கிறனால வதங்குறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதக்கலாம். ஏன்னா ஸ்டிஃபாக இருக்க அந்த தண்டு வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் மெல்லுசாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தண்டு வந்து நல்லா வதங்கிருச்சு. ஸோ இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடு வந்து ஆறவும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் அரைக்கும்போது ஃபஸ்ட்டே வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிடாமல் ஒரு தடவை நல்லா மையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது சட்னியை பார்த்திங்கன்னா நான் நல்லா தண்ணி தெளித்து வந்து அரைச்சிட்டேன். ஸோ இந்த சட்னி அரைக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் ஒரு 2 தடவை வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டோன்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து சட்னி வந்து மையாக வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த தண்டு வந்து நூல் நூலாக இருக்க மாதிரி இருக்குது சட்னி ஃபுல்லாக. ஸோ அதனால் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தெளித்து வேணால் அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம். ஸோ இப்போ சட்னியை வந்து தாளிச்சாச்சு. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தாளித்ததை வந்து இப்போ சட்னியில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சட்னி க்ரீன் கலரில் வரும்னு நினச்சேன். பட் க்ரீன் கலரில் இல்லை, சட்னி கொஞ்சம் எல்லோ கலரில் தான் இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சட்னியை பார்த்திங்கன்னா நான் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சட்னி ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் சட்னி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா என்ன மிஸ்டேக்
பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, காரம் வந்து நான் ஆல்ரெடி அதிகமாக தான் ஆட் பண்ணியிருந்தேன். பட் அந்த காரம் வந்து சுத்தமாகவே பத்தலை. எக்ஸ்ட்ரா இன்னும் 2 வத்தல் ஆட் பண்ணியிருந்தா இன்னொரு டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அப்படி இருந்ததுன்னா கோங்கரா சட்னியெல்லாம் எந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்குமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருந்திருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, நான் தண்ணியெலாம் சட்னியில் நிறைய ஆட் பண்ணல. இருந்தாலும் சைட்லலாம் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ண மாதிரி தான் தெரியுது. பட் அதனால் வந்து நீங்கள் தண்ணி வந்து கம்மியாக ஆட் பண்ணி இந்த சட்னி வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மற்றபடி இந்த சட்னி ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.